ஒரு முறையை நிறுத்தினார்கள். ஆன்மீகவாதிகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், மன தூய்மையோடு இருந்தால்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் வருவான் என்பதை பற்றி அற்புதமாக எழுதினார்கள். அல்லாஹ்வை கபூல் செய்வானாக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வானாக. அதற்கு அடுத்தபடியாக இந்த பள்ளிவாசலுடைய இமாம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய KM முகமது ஜெயிதுல் ஹாஃபிஸ் இர்ஷாதி ஹஜ்ரத் அவர்கள் ஆன்மீகமே குர்ஆன் என்ற தலைப்பிலே இப்பொழுது உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார்கள். அல்லாஹு தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வாழ்க்கையை அடிபடாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் மற்ற நிகழட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய பெரு கிருபையால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் கபூல் செய்யப்பட்ட ஒரு மஜ்லிஸில் நாம் அமரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இதற்காக அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதேபோல் இந்த மஜ்லிஸ், இந்த இஸ்திமா எதற்காக கூடப்பட்டுள்ளதோ அந்த ஹிதாயத்தினுடைய வாசனை அல்லாஹ் தஆலா முழு உம்மத்துக்கும் இந்த இஸ்திமாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இந்த இஸ்திமாவில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குர்ஆன் கூறும் திக்ர் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலே ஓதப்பட்ட ஒரு ஆயத்து முதல்ல ஆரம்பத்தில் ஓதனேன். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இப்போ இந்த வசனத்தில் திக்ர் என்ற ஒரு வார்த்தை வருது. அந்த திக்ர் என்ற வார்த்தைக்கு ரஈசுல் முஃபஸ்ஸிரின் என்று சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய ஒரு சஹாபி, ரஈசுல் முஃபஸ்ஸிரின், தஃப்சீருக்கினுடைய தலைவர் என்பதாக பெயர் சூட்டப்பட்ட அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சஹாபி சொல்வார்கள், திக்ர் என்பது குர்ஆன் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. கண்ணிமிக்கிறவர்களே, குர்ஆன் என்னென்னலாம் செய்யுதோ, ஒரு மனுஷனை என்னென்னலாம் மாற்றத்தை ஏற்படுத்துதோ அது எல்லா விஷயங்களும் திக்ரும் செய்யுது. அதுதான் இதுக்கு முராத். குர்ஆன் என்னென்னலாம் ஒரு மனிதனோட மாற்றத்தை ஏற்படுத்துதோ, என்னென்னலாம் செய்யுதோ அது எல்லாமே திக்ர் அப்படியே செய்யுது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா குர்ஆன் செய்யக்கூடிய 3 விஷயங்கள் செய்யுது. அந்த 3 விஷயங்கள் திக்ரும் செய்யுது. முதல் விஷயம் குர்புல்லாஹ், அல்லாஹுடைய நெருக்கத்தை இந்த குர்ஆன் ஏற்படுத்துது. ஏன்னா நமக்கு தெரியும், குர்ஆன் என்பது நீங்களோ நானோ ஏற்படுத்துறது கிடையாது, யாரோ வந்து கொடுத்தது கிடையாது. அதில் உள்ள ஒவ்வொரு அலிஃபும் இல்லை, அந்த பால் உள்ள ஒவ்வொரு நுக்தாவும் அல்லாஹ்வுடைய வாய், அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹோட வார்த்தை, நம்ம வார்த்தை கிடையாது. அதில் உள்ள நுக்தா கூட அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அதனால் யார் எவ்வளவு குர்ஆனை ஓதுகிறார்களோ, குர்ஆனோட தொடர்பு இருக்கிறாங்களோ, அந்த குர்ஆன் என்ன செய்யுது, அல்லாஹோட அவர் நெருக்கத்தை ஏற்படுது. அதனால் என்ன செய்கிறோங்க, தொழுகை ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹோட சேர்க்குது. நபியர்கள் சொல்லி காமிக்கிறாங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா உடனே போங்க, ஒழுவு செய்யுங்க, 2 ரக்காய் தொழுகுங்க. அந்த தொழுகையில் என்ன ஓதுறோம், அந்த தொழுகையில் என்னங்க ஓதுறோம், குர்ஆன் தானே ஓதுறோம். ஏன் ஓதுறோம், அந்த குர்ஆன் ஓதுனால் அல்லாஹ் செவிசாய்ப்பான். அந்த செவிசாய்ப்பதின் மூலமாக நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அல்லாஹ்கிட்ட வாங்கிக்கலாம். ஏன், இந்த குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அப்படியே தான் திக்ர்.
குர்ஆனில் என்னென்னலாம் வார்த்தை சொல்லப்பட்டதோ அது எல்லாம் திக்ராக சொல்லப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த விஷயம், இந்த திக்ர் என்ன செய்யுது? அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுது. காலையில் தஹஜ்ஜுதில் 4 மணிக்கு எந்திரிச்சு செய்கிறோம், இரவு படுக்கும்போது செய்கிறோம். ஏங்க திக்ர் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம என்னங்க சொல்லுவோம்? நன்மன் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கு வேணும், அல்லாஹுடைய குர்பத் எனக்கு வேணும் என்று சொல்கிறோமா இல்லையா? அதே போல் குர்ஆன் என்ன செய்யுதோ, அல்லாஹுடைய குர்பத்தை எப்படி ஏற்படுத்துதோ அதே போல் இந்த திக்ரும் அல்லாஹுடைய குர்பத்தை ஏற்படுத்துது. முதல் விஷயம். இரண்டாவது, குர்ஆன் இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹிதாயத், மிகப்பெரிய ஒரு ஹிதாயத். நமக்கு தெரியும், பல சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி சொல்கிறேன், அவர்களுக்கு தாவா கொடுத்த பொழுது நபி அவர்கள் நேரடியாக சென்று தாவா கொடுத்தப்ப கூட அவங்க கேட்கல, இஸ்லாத்திற்கு உள்ள வரவே இல்லை. எப்போ குர்ஆனுடைய வசனம் அவருடைய கண்கள் அவருடைய காதுகளில் விழுந்துச்சோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹிதாயத்தாய் உடனே இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் உமர் ரலியல்லாஹு. நபியர்கள் எவ்வளவோ சொல்லியிருந்தாங்க, அப்பெல்லாம் எதுவும் கேட்கல. எந்த அளவுக்கு ஆச்சு நமக்கு தெரியும். நபியை கொலை செய்வதற்காக வாளை தூக்கிட்டு வந்தாங்க. நபியை கொலை செய்யறதுக்கு வாளை தூக்கிட்டு வந்தாங்க. வரக்கூடிய வழியில் நடந்த நிகழ்வு தெரியும், அது பெருசாக போயிடும். உள்ளே போகிறாங்க, கதவை தட்டுறாங்க, அவங்க கண்ணில் குர்ஆன் படுது. குர்ஆனை திறந்து பார்க்குறாங்க. சூரத்து தாஹாவினுடைய ஒரு சில வசனங்கள் தான், கிட்டத்தட்ட தாஹா சூரா அரை ஜுஸ், ஒரு 10 பக்கம் 12 பக்கம் வரும். அத்தனைலாம் ஓதலை, ஒரு பக்கம் ஒரு 10 ஆயத்து கிட்டத்தட்ட ஓதுனாங்க. உள்ளம் மாறுது. வாழை தூக்கி போட்டு குடிச்சிட்டு நேராக நபிக்கு நேராக போய் நபிக்கு முன்னால் நபியுடைய கையை பிடிச்சி பையத்தை வாங்கி உடனடியாக இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. எவ்வளோ பெரிய சான்று பாருங்க. இப்போ குர்ஆன் இப்படிப்பட்ட மனிதனையும் ஹிதாயத்துக்குள்ளே இஸ்லாத்துக்குள்ளே இழுத்துரும். ஃபுலைல் இப்னு அய்யால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு சூஃபி, தாபீன்களில் கட்டுப்பட்டவங்க. அவருடைய முன்னாள் வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இரவு கொள்ளையர், இரவு நேரத்தில் போய் வீட்டுக்குள்ளே கூரையை பிரிச்சுக்கிட்டு செவுத்தை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் பொருளை திருடுறது தான் அவர் கொள்ளைக்காரர். திருடக்கூடிய ஒரு கொள்ளைக்காரராக இருந்தார். எப்போ? தாபீனுடைய காலத்தில் இருந்தார். அதற்கு பின்னாலுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுச்சுன்னா, காபத்துல்லா இருக்குல்லங்க, அந்த காபத்துல்லாக்கு உள்ளே கிட்டத்தட்ட 20 வருஷம் இருந்து அமல் செஞ்சாங்க. காபத்துல்லாக்கு வெளியே இல்லை, உள்ளே இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் அமல் செஞ்சார். இப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு? ஒரு கொள்ளையராக இருந்தேன். ஒரு தடவை ஒரு வீட்டில் கொள்ளை அடிக்கிறதுக்காக நைட் நேரம் போகிறேன். செவுலாம் ஏறிட்டேன், செவுத்து மேலே ஏறி நின்றுட்டேன். அந்த பக்கம் வீட்டுக்குள்ளே குதிக்கலான்னு ரெடியாக இருக்கிறப்ப ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குது. என்ன குர்ஆன் சத்தம் கேட்குது? அலம் யக்னில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். எப்பா, அல்லாஹுடைய பேர் கேட்ட பின்னாடியும் உங்கள் உள்ளங்கள் நடுங்காமல் இருக்குது. அல்லாஹுடைய சொல்லு உங்களுடைய காதில் கேட்ட பின்னாடி உங்களுடைய உள்ளங்கள் நடுங்காமல் இருக்குது அப்படின்ற ஆயத்து அவங்க காதில் விழுந்த உடனே வீட்டுக்கு உள்ளே குதிக்க வேண்டியவர் என்ன பண்ணுறாரு? அப்படி வெளியே குதிச்சு சொல்கிறாரு, எனக்கு நேரம் வந்துருச்சு, அல்லாஹுடைய திக்ரினுடைய காதில் விழுந்துருச்சு, அல்லாஹுடைய சொல்லுடைய காதில் விழுந்துருச்சு, இதோடு நான் எல்லா விஷயத்தையும் தௌபா செஞ்சு நான் மாற்றிக்கிறேன்னு சில அப்படியே வெளியே போனவர் தான் பிற்காலத்தில் தமாத்தாபியுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு சூஃபியாக மாறினார். மிகப்பெரிய ஒரு சூஃபியாக மாறினார். இல்லை, ஒரே ஒரு வசனம் யாரும் ஓதி காமிக்கல, திருட போனவர் காதில் ஆயத்து விழுகுது, உடனடியாக மாற்றங்கள் ஏற்படுது. திக்ரும் அதுதான் செய்யுது. நம்ம இங்கே திக்ர் செய்கிறோம், உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாருக்கோ ஹிதாயத் கிடைக்கும். நம்ம நினைக்கிறோம், நம்ம இங்கே ஓதிக்கிட்டு இருக்கோம், இந்த ஊர்களுக்கோ இந்த மல்லவாசிகளுக்கோ யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, நாம் இங்கே செய்யக்கூடிய திக்ர் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஹிதாயத்துடைய ஃபாசிலாக இது இருக்கும் கண்டிப்பாக. அப்போ குர்ஆன் என்ன செய்யுதோ, ஹிதாயத்துக்கு எப்படி வழிகாட்டுதோ அதே போல் திக்ரும் என்ன செய்யுதுங்க? ஹிதாயத்திற்கு வழிகாட்டுது. இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தத்மஇன்னுல் குலூப், உள்ளத்தினுடைய நிம்மதியை தருது. உள்ளத்தினுடைய நிம்மதி. சில வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் நடக்குது. என்ன ரிசர்ச் அப்படின்னா, பிறந்தப்பெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க, பைத்தியக்காரங்களும் இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த மன இதாகி என்ன ஆயிடுறாங்க? டிப்ரெஷனில் போய் என்ன ஆயிடுறாங்க? மன குழப்பத்துக்கு போயிடுறாங்க, சுயநிலவை அட்டு போயிடுறாங்க, சுயநிலவு இல்லாமல் போயிடுறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முஸ்லீம் டாக்டர், அவர் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் ஈமானுடையவர்,
குர்ஆனை அறிந்தவர், மார்க்கத்தை அறிந்தவர் என்ன செய்கிறாரு, இந்த ஆயத்தினுடைய கண்களில் படுது, வெறும் குர்ஆனுடைய கேசட், ஆடியோ கேசட்டை எடுத்து அந்த மக்களுக்கு மத்தியில் போட்டுறாரு. யார் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு போட்டு விட்டுறாரு. வேற எந்த ட்ரீட்மெண்ட்ல போட்டு விட்டுறாரு. ஒரு சில மாதங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. எப்படி இருந்தாங்களோ, பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அப்படியே மாறி வந்துட்டாங்க. இப்போ உள்ளத்தில் ஏற்பட்டிருந்த மாற்றம் இருக்குது, அப்படியே அந்த டிப்ரெஷனில் மாறி பல நினைவுக்கு அந்த குர்ஆன் கேட்பதின் மூலமாக உள்ளம் நிம்மதி பெற்று அப்படியே வெளியே வந்தது. இன்றைக்கி பெரிய பெரிய சூஃபி சார்கள்ட்ட, ஷேக்மார்கள்ட்ட போய் நான் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், மன அழுத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய முதல் சொல் இதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் திக்ர் செய்யுங்க, நீங்கள் திக்ர் செய்யுங்க. அதுக்காக தான் என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய பெரியார்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே நமக்கு சொல்லப்பட்டுச்சு, காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுபுக்கு முன்னாடி நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. காலை மாலை தஸ்பீஹ் சொல்கிறோமா இல்லையா, அந்த தஸ்பீஹை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம மன நிம்மதி பெறுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ குர்ஆன் என்ன செய்யுதோ, மாற்றத்தை ஏற்படுத்துதோ, அதே விஷயம் இந்த திக்ரும் செய்து. ஏன் குர்ஆன் தான் திக்ர் தான் குர்ஆன். என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன். யார்ட்டாச்சும் போய் இங்கே இருக்க எல்லாத்துலேயும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் நல்லா இருக்கிறவங்க இங்கே இருக்க நம்மள்கிட்ட யாரும் கேட்டால் கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நிம்மதியாக இருக்கீங்களா கேட்டு பாருங்களேன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பார். ஏங்க அதை கேட்குறீங்க சேர்த்து அப்படின்னு அவர் ஆரம்பித்தார்னா அது போக போக நைட் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கீங்க கேட்டால் நல்லா இருக்கிறேன்னு பதில், நிம்மதியாக இருக்கீங்க கேட்டனா யார்கிட்டையுமே பதில் வராது. ஏங்க 5 வயசு பையனுக்கும் டிப்ரெஷனில் இருக்கிறான், 80 வயசு நாளைக்கு மூத்தார குடு கிழவரும் டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷம் நல்லா சிந்திச்சு பார்த்தா நமக்கே தெரியும், ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மனநல மருத்துவர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இங்கெல்லாம் பெரும் அதிகமாக வயசானவங்க இருக்கிறீங்க. நீங்களாம் என்னுடைய வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. மனநல மருத்துவர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டு நம்ம இந்தியாவிலையும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டிலுமே கிடையாது. ஆனால் கடைசி ஒரு 10 வருஷம் 15 வருஷ காலத்தில் என்ன அப்படின்னா மன அழுத்தத்துக்கு அதிகமாக மக்கள்கள் அதில் ஈடுபடுறாங்க. அதனால் அந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி எப்படி சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த மூட் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, எப்படி ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களோ அதே போல் மனநல மருத்துவர்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்களையும் இன்றைக்கி வந்துருச்சு. நீங்கள் ஸ்கூலில் படித்த வரையும், நான் ஸ்கூலில் படித்த வரையும் பசங்களுக்கு வந்து சைக்காலஜின்னு சொல்லி ஒன்று சொன்னதே கிடையாது, சைக்காலஜி கிளாஸும் எடுத்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெரும் பெரும் நகரில் போனீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ சைக்காலஜி டீச்சிங் பண்ணப்படுதாங்க. ஏன் 5 வயசு பையங்க, எல்கேஜி பையன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் என்ன பண்ணுறான், அவன் டிப்ரெஷன் ஆகிறான், மன அழுத்தத்துக்கு உண்டானப்படுறான். நம்ம பல செய்திகளில் படிச்சிருப்போம், படிக்கிற பையனை பண்ணுறான், மார்க் கம்மியாச்சுன்னு சொல்லி உடனே தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிறான். மார்க் அவன் பாஸ் ஆகியிருக்கிறான், முன்னாடியே பையன் ஃபெயில் ஆயிடுவோமோ எதோ ஆயிடுவோமோ அப்படின்னு என்ன பண்ணுறான், அவனுக்குள்ளே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு உடனடியாக தற்கொலைக்கு வந்துடுறான். இதெல்லாம் சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கு. 1வது படிக்கிற பையன்ட்ட போனால் அவன் டிப்ரெஷனில் இருக்கிறான். ஏன்டா டிப்ரெஷனில் இருக்கான்னா ஸ்கூலில் டீச்சர்னா ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அது ரொம்ப சிரமமாக இருக்குது, எங்களால் செய்ய முடியல. ஏன் வீட்டுக்கு நாங்கள் வரதே 5 மணிக்கு வரோம், வந்தோடனே அம்மா மதரசாவுக்கு போக சொல்கிறாங்க, போயிட்டு 6 மணிக்கு வரோம், வந்தோடனே திரும்ப தொழுகைக்கு போக சொல்கிறாங்க, தொழுதுட்டு வரோம், தொழுதுட்டோடனே ஹோம்ஒர்க் போக சொல்கிறாங்க, இது டியூஷன் போக சொல்கிறாங்க, டியூஷனுக்கு போகிறேன், அங்கே போனால் அங்கே உள்ள டியூஷன் மேம் என்ன பண்ணுறாங்க, படிக்க சொல்கிறாங்க, 8 மணி வரையும் படிக்கிறேன், படிச்சுட்டு நான் வந்துடுறேன், ஹோம்ஒர்க் அங்கே எதுவுமே செய்கிறது இல்லை. அப்போ காலையில் எந்திரிச்சு அரைக்கப்புறக்க எந்திரிச்சு நான் ஹோம்ஒர்க் எழுதுறேன், ஒன்று செஞ்சு ஒன்று செய்யாமல் காலையில் ஸ்கூலுக்கு போனால் அங்கே 2 ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு 1 ஹோம்ஒர்க் செய்யலை. அப்போ ஹோம்ஒர்க் செய்யாத மேம் என்ன பண்ணுவாங்க, கண்டிஷன் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்போ அதற்கு பையன் என்ன வர்றான், ஆட்டோமேட்டிக்காக அவனே மனம் இதாக பாதிக்கப்படுறான். அதனால தான் இன்றைக்கி என்னப்படுது, பெரும் பெரும் ஸ்கூலில் 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு சைக்காலஜி டீச்சிங்லாம் எனக்கு செய்யப்படுது. என்னங்கிறது இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா 5 வயசு பையனும் டிப்ரெஷனில் நிற்கிறான், மன அழுத்தத்தில் இருக்கிறான், வயசானவர்களும் டிப்ரெஷனில் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு பிபி அதிகமாச்சு, சுகர் அதிகமாச்சு, கண்ணாடி எங்கே வச்சேன்னு தெரியல, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சேன்னு தெரியல, என் பிள்ளை நான் இங்கே இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு பொதுவாக டிப்ரெஷனில் மாறிடுறாங்க. என்னங்கிறதுலே இதை எல்லாம் எதற்கு சொல்ல வர அப்படின்னா, அல்லாஹ் ஆரம்பத்தை நான் ஓதுன ஆயத்து இருக்குல்ல, மன நிறைவு, மன நிம்மதி என்பது நான் என்ன வச்சுருக்கேன், ஒரு ஆலிம் திக்கரில் தான் வச்சுருக்கேன்.
அப்படின்னு அல்லாஹ்தஆலா சொல்கிறான். நம்மளை படைச்ச அல்லாஹ்தஆலா சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமாங்க? இதை எல்லாத்தையும் விட்டுறோம். குர்ஆனை ஒதுக்கிறோம், திக்ரை ஒதுக்கிறோம், அமல்களில் ஒதுக்கிறோம், ஔராதுகளில் ஒதுக்கிறோம். இதை எல்லாம் ஒதுக்கிட்டு பணத்தில் போய் தேடுறோம், செல்வத்தில் போய் தேடுறோம், ஆட்சியில் போய் தேடுகிறோம், அதிகாரத்தில் போய் தேடுறோம், பட்டம் படிப்பில் போய் தேடுறோம். இது எல்லாம் தேடி எதுவுமே கிடைக்காதப்ப அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுறாங்க, டிப்ரெஷன் ஆகி இதாக பைத்தியக்காரனாக மாறிடுறான். ஸ்வீடன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது. ஒரு சின்ன குட்டி நாடு தான், நமக்கு தெரியும் அநேகமாக. ஒரு சின்ன நாடு. அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா, எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, பணத்தை கொண்டு ஒரு மனிதன் நிம்மதி பெறுவான் அப்படின்னா அது உலகத்தில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொய். ஆக பெரிய பொய்னா அது வைக்கணும். பணம் இருந்தால் எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா அதுதான் சொல்லப்படக்கூடிய பொய்களில் பெரிய பொய். ஏன்னா இன்னைக்கு விவசாயம் அதிகமாக தற்கொலை செய்கிறத விட பணக்காரன் தான் அதிகமாக தற்கொலை செய்யணும். என்னங்க, அது பேப்பரில் வராது, இது பேப்பரில் வரும். பணக்காரன் சூசைட் செய்யணும் மீடியாவில் வராது. ஆனால் ஒரு விவசாயி தற்கொலை செஞ்சா அப்படின்னா அது பேப்பரில் மீடியாவில் வரும். அப்போ பெரும் பெரும் பணக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, மனோ பாதிக்கப்பட்டு அவர்கள் தற்கொலைக்கு போகிறாங்க. ஸ்வீடன் நாடு சொல்கிறேன், அது குட்டி நாடு தான். அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா பொருளாதாரத்தில் நிறைவான ஒரு நாடு. இப்போ நம்ம இந்தியாவும் என்ன பண்ணுறாங்க, வருஷம் என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட்டுன்னு சொல்லி ஒன்று ஒதுக்குவாங்க. கல்விக்கு இவ்வளோ, மருத்துவத்துக்கு இவ்வளோ, ரயில்வேக்கு இவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளோ, இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் டிபார்ட்மெண்ட் ஒதுக்குவாங்கல்ல. இது எல்லாம் ஒதுக்குவாங்கல்ல, அதே மாதிரி அந்த நாட்டிலையும் ஒதுக்குவாங்க எல்லா விஷயத்துக்கும். அங்கே இங்கேயும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவன் பட்ஜெட்டெல்லாம் போட்ட பின்னாடி அவன்கிட்ட மீதி பணம் இருக்குது. ஆனால் நம்ம போடுற பட்ஜெட்டே கடனில் தான் போடுறோம். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எக்கனாமிக் எடுத்து பார்த்தா தெரியும். நம்ம 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறோம். ஆனால் இந்தியாவுடைய கடன் எவ்வளோ அப்படின்னா 200 லட்சம் கோடி. 200 லட்சம் கோடி அப்படின்னா சர்வே என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதன் மீதும் 1.5 லட்சம் கடன். நம்ம அக்கௌண்ட்டில் கூட அவ்வளோ இருக்காது. ஆனால் அவ்வளோ பெரிய கடனாளியாக நமக்கே தெரியாமல் நம்ம இருக்கிறோம். 1.5 லட்சம் என்ன பண்ணுது, இந்திய நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் மீதும் 1.5 லட்சம் கடன் இருக்குது. அந்த நாட்டை என்ன பண்ணுறான், எல்லாமே போட்டு முடிச்சிடறான். போட்டு முடிச்சு மீதி இருக்குது. ஆனால் ஒன்றுன்னு ஒரு சர்வே என்ன சொல்ல தெரியுமாங்க, உலகத்தில் தற்கொலை செய்யக்கூடிய 10 நாடு, முதல் 10 நாடுன்னு எடுத்தால் ஃபஸ்ட்டு ஸ்வீடன் தான் வரும். நீங்கள் நெட்டில் போய் பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்வீடன் தான் வரும். பணத்தில் எல்லாமே இருக்கிறான், மிகமிஞ்சி கிடக்குது. ஆனால் அங்கே என்ன பண்ணுது, அங்கே தான் தற்கொலைகள் அதிகமாக ஏற்படுது. அப்போ தெரிஞ்சிச்சா, பணத்தில் நிம்மதி கிடையாது, பணத்தில் மனநிறைவு கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அவன் மிகப்பெரிய ஒரு பொய்யன். ஏன்னா அல்லாஹ் படைச்சா அல்லாஹ் சொல்லிட்டான், அதில் நான் எதுவுமே வைக்கல. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, படித்தா அந்த நாட்டில் படித்தவன் ரொம்ப அதிகம், பிச்சைக்காரனே கிடையாது. அந்த நாட்டில் பிச்சைக்காரனே கிடையாது, படித்தவன் எல்லாமே படித்தவன். அப்போ படிப்பிலும் கிடையாது. 3வது 4வதுன்னு சொல்லுவாங்க, ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் இருந்தால் மன நிறைவாக இருக்கலாம் சொல்லி. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு சூஃபி. நம்ம அதிகமாக பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அரசர் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு நாட்டினுடைய அரசர். ஒரு அரசர் எப்படிங்க இருப்பார், சுகபோகமாக இருப்பார், அமைச்சர் இருப்பாங்க, ஒரு நிம்மதியான ஒரு பெரிய ஒரு மாளிகை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்படி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும், கோட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. காட்டுக்குள்ளே திக்ரின் மூலமாக அல்லாஹுடைய குர்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மிகப்பெரிய ஒரு இறைநேசராக ஆனாங்க. ஒரு நேரம் வருது, இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவருடைய ஒரு சீடர், அவருடைய ஒரு மாணவர் என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஒரு ஊருக்காக போகிறாங்க. போகிற வழியில் சாப்பிடணும்னு ஒரு தேவை ஏற்படுது. அப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்து திறந்து பார்க்குறாங்க, காஞ்ச ரொட்டி. டிஃபன் பாக்ஸ் திறந்தா காஞ்ச ரொட்டி, கொஞ்சோண்டு ஒரு கிளாஸில் தண்ணி. இப்போ அந்த இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணுறாங்க, முன்னாள் அரசராக இருந்தவர் அந்த காஞ்ச ரொட்டியை எடுத்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் முக்கி அப்படி கொஞ்சம் இதாகிடும், குழக்குள்ளனா இல்லை. அதுக்கப்புறமேல எடுத்து நம்ம பிஸ்கெட்டு டீயில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா கொஞ்சம் ஈரமான பின்னாடி எடுத்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்து அந்த சீடருக்கு கவலை கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுது. ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய ஆட்சியாக இருந்தார், எவ்வளோ ஒரு மன்னராக இருந்தார், எவ்வளோ பெரிய ஆடம்பரமாக இருந்தார், எவ்வளோ பெரிய மாளிகையில் இருந்தார்.
போய் போய் அவருடைய நிலைமை இப்படி வந்துருச்சு, ஒரு காஞ்ச ரொட்டி எடுத்து தண்ணிக்குள்ள முக்கி சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லி இப்ராஹிம் அதகம் அவங்க அழுகலை. அடுத்தது யாருங்க, அதை பார்த்தவர் அழுகிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, எப்போ எதுக்கு அழுகிறைய, உனக்கு என்னாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனையா, ரொட்டி வேணும்னா கேட்டு உனக்கு தரேன். அப்போ சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, உங்களுடைய முன்னாள் வாழ்க்கையை அப்படி கண்ணுக்கு முன்னாடி ஓடுது, அப்படி ரீல் மாதிரி முன்னாடி ஓடுது. அதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னே எனக்கு அறியாமல் எனக்கு உள்ளது, கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அழகான ஒரு வாக்கியம் சொன்னாங்க. இப்ராஹிம் அதுகம் அவர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, லவ் அலிமல் முழுக்குல ஜாதலனா சுயூஃப். இப்போ நான் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த நிம்மதியை மட்டும் மற்ற அரசர்மார்கள் அறிஞ்சு கொண்டாங்க அப்படின்னா வாழை எடுத்துகிட்டு வந்து இந்த நிம்மதியை எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் சாப்பிட்றது என்னமோ காஞ்ச ரொட்டி எடுத்து தண்ணியில் நினச்சி சாப்பிட்றேன், ஆனால் நிம்மதியாக இருக்கிறேன், எந்த டிப்ரெஷன் கிடையாது, எந்த மன அழுத்தம் கிடையாது, எந்த குறையும் கிடையாது, நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையை மட்டும் இப்போ உள்ள அரசர்கள் அறிஞ்சு கொண்டாங்க, தெரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னா வாழை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சண்டை போட்டாச்சு, இந்த நிம்மதியை பறிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் நிம்மதி இருக்காதுன்னு சொல்ல வராங்க. அங்கே உள்ளவரே சொல்கிறார், நான் சொல்லலை, அங்கு இருந்தவரே சொல்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் நிம்மதி கிடையாது. அதே தான் அல்லாஹும் சொல்கிறான், ஆட்சியில் கிடையாது, அதிகாரத்தில் கிடையாது, பணத்தில் கிடையாது, பதவியில் கிடையாது, பட்டத்தில் கிடையாது, எதிலும் கிடையாது, அல்லாஹுடைய குர்ஆனில் அல்லாஹுடைய திக்ரில் மட்டும்தான் இருக்குது. கண்ணியமிக்கவர்களே, இது எல்லாம் திக்ர் ஏன் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம். இரண்டாவதாக சொல்கிறேன், திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறீங்களே, எவ்வளோங்க செய்கிறது அப்படின்னா தண்ணிக்குள்ளே மீன் இருக்கிற மாதிரி செய்யணுமா, தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் மாதிரி செய்யணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தண்ணி இல்லாமல் மீன் வாழாது, தண்ணி இல்லாமல் மீன் வாழ முடியாது. அதே போல் அந்த மீன் தண்ணிக்குள்ளே எவ்வளோ ஆழத்தில் இருக்குதோ அவ்வளோ சேஃபாக இருக்குது, அவ்வளோ சேஃபு. அப்படி கொஞ்சம் மேலே வந்து தலையை காமிச்சு வச்சுருக்கோங்க, மேலே டக்குன்னு போகிற கொக்கு கழுகு கொத்திட்டு தூக்கிட்டு போயிடும். தண்ணி விட்டு வெளியே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடும். ஒரு அடி 2 அடி கேப்பில் இருந்துச்சுன்னா கொக்கு பறவைகள் இது எல்லாம் அதை கவ்விட்டு போகிறதுக்கு இரையாக ஆக்கிக் கொள்வதற்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தண்ணிக்குள்ள ஆழத்தில் போனால் ரொம்ப சேஃபாக ஆயிரும். அதே பொழுதுதான் மனிதன் என்பவன் மீனை மாதிரி, திக்ர் என்பது அந்த தண்ணீரை மாதிரி. நம்ம அந்த திக்ருக்குள்ள அந்த மீன் தண்ணிக்குள்ளே எவ்வளோ ஆழமாக போதோ அவ்வளோ நம்ம சேஃபாக இருக்கலாம். சொல்லப்படுது 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருக்கணும். எப்படிங்க இருக்க முடியும்? 8 மணி நேரம் தூங்குறேன், 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுய தேவைக்கு போகுது, என்னுடைய வியாபாரத்துக்காக நான் நேரம் கொடுக்குறேன், என்னுடைய குடும்பத்துக்காக நேரம் கொடுக்குறேன். அப்படி இருக்கிறப்ப காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டு படுக்கிறப்ப ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா ஓகே. 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரோட இருக்கணும்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க முடியும்? அப்போதான் சொல்லப்படுது கண்ணியமிக்கவர்களே, 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்க வேண்டும் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு தஸ்பீஹ் உருட்டுறது கிடையாது. 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கணும். காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்ச உடனே துவா ஓதனா அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கணும். ஏன்? அந்த துவாவுடைய அர்த்தம் என்ன? எல்லாம் நீ தான் உயிரை திரும்பி எந்திரிக்க வச்சது நீ தான் அப்படின்னு துவா ஓதனா நம்ம அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கிறோம். தூங்க போகிறப்ப அல்லாஹ் பிஸ்மிக அமுத்து வாஹியான்னு சொல்லி ஓதனா அல்லாஹ்வுடைய நினைவோடு தூங்க போகிறோன்னு அர்த்தம். பாத்ரூமுக்கும் போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், கடை வீதிக்கு போகிறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கே எல்லாம் துஆக்கள் சொல்லப்பட்டிருக்கு. மஸ்னூன் துஆ என்று சொல்லப்படக்கூடிய எத்தனையோ துஆக்கள் சொல்லப்படுது. 24 மணி நேரம் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமைக்கு ஒரு திக்ர் என்பது இருக்குது, ஒரு துஆ என்பது இருக்குது. அந்த துஆக்களை தொடர்படியாக நம்ம செஞ்சு கொண்டே வந்தோம்னா 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையே இருந்தவராக ஆகிறோம். இன்னும் ஒரு ஹதீஸில் இப்படியும் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் திக்ர் எந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்னா மக்கள்லாம் உங்களைய பார்த்து சொல்லணுமா, ஏண்டா பைத்தியக்காரன் மாதிரி திக்ர் செஞ்சுட்டு இருக்கே, அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறியே அப்படின்ற நிலைமை வர அளவுக்கு நம்ம திக்ர் செய்யணும். மக்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும், குடும்பங்கள்லாம் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும், ஏன்னா எப்போ பார்த்தாலும் தஸ்பீஹ் உருட்டிகிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற நிலைமை வரும் அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், திக்ர் செய்ய வேண்டும். பெண்ணிக்கர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு சான்றாக இருக்குது. அது குருனி அது குறுக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நீ எவ்வளோ என்ன நினைக்கிறியோ நான் அவ்வளோ ஒன்று நினைப்பேன், எவ்வளோ என்ன நீ நினைப்பியோ
அவ்வளோ நான் உன்னை நினைப்பேன் என்பதாக சொல்லப்படுது. ஆக எவ்வளோ திக்ரு செய்ய வேண்டும் என்றால் நம்மளை பைத்தியக்காரன் சொல்கிற அளவுக்கு அப்படி சொல்லாட்டி கூட 24 மணி நேரம் அல்லாஹுடைய திக்ரோட நினைவோடு இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இந்த திக்ரின் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா 3 பலன்கள். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய 3 விஷயம் சொல்கிறாங்க. முதல் விஷயம், ரூஹ் உயிர் பெறும். நம்ம சாப்பிட்றோம், காலையில் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு கொண்டு இந்த உடல் உயிரோடு இருக்கும். இந்த உடல் உயிரோடு இருக்கும். ஆனால் நம்ம உடலுக்குள்ள ஒரு ரூஹன்னு ஒன்று இருக்குதுல்ல, இந்த ரூஹ் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் திக்ரை கொண்டு தான் உயிர் வைக்க முடியும். ஆனால் ஹதீஸில் வருதா இல்லையாங்க? எனக்கு நேற்று கூட பாபா சொன்னாங்க, யார் திக்ரு செய்கிறாங்களோ அவருடைய உள்ளம் உயிர் உள்ள உள்ளம், யார் திக்ரு செய்யவில்லையோ அவருடைய உள்ளம் பாலடைஞ்ச உள்ளம், இறந்த உள்ளம் என்பதாக. இப்போ யார் திக்ரு செய்கிறாங்களோ அவருடைய உள்ளம் இருக்குது உயிருள்ள உள்ளமாக இருக்கும். முதல் விஷயம். அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம், இசாலத்துர் ரூஹ், மனசில் உள்ள எல்லா கவலையும் போயிடும். யாருக்காச்சும் கஷ்டம் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, குரானை தூக்கி உட்காந்துருங்க. இல்லை என்னால் குரான் அந்தளவுக்கு ஓத முடியாதுன்னா தஸ்பி எடுத்து உட்காந்துட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். ரொம்ப ஒரு மனசில் ஒரு ஆறுதலாக கிடைக்கும். ஏன்? குரான் என்பது நம்ம அல்லாஹோட தொடர்புடையது. நம்ம அல்லாஹ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் நம்மோட பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ் மன நிம்மதியை ஆட்டோமேட்டிக்காக தந்துடுவான். இல்லை குரான் முடியல, தஸ்பி எடுத்து கையில் உட்காந்துருக்கிற மன ஊர்மையோடு நீங்கள் திக்ரு செஞ்சு பாருங்க, உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஏற்படும். என்ன கவலைகள் இருக்கிறோமோ எல்லா கவலைகளையும் அல்லாஹ்தஆலா போக்கி ஒரு மனநிறைவு அல்லாஹ்தஆலா தருவார். மூன்றாவது விஷயம், ஷிஃபா உல் அம்ராத், நோய் அல்லாஹ்தஆலா போக்குறான். இன்றைக்கி உலகத்தில் பெரிய பிஸ்னஸ் இந்த நோயை வச்சு நடக்குது. டாப் 3ல் எடுத்தோம் அப்படின்னா அது அந்த டாப் 3ல் இந்த நோய் வந்துடும். இன்றைக்கி மருத்துவத்தை வச்சு, ஹாஸ்பிட்டலை வச்சு, மருந்துகளை வச்சு மிகப்பெரிய ஒரு கோடிக்கணக்கான பிஸ்னஸ் இந்த நோயின் மூலமாக ஏற்பட்டிருக்கு. பிறந்த குழந்தை, பிறக்குக்கு முன்னாடி உள்ள குழந்தைக்கு வரையும் பிரச்சனை சொல்லிடுறாங்க, கருவிலையில் பிரச்சனைன்னு சொல்லிடுறானுங்க. மூத்தப்போ போகிறாரு நாளைக்கு அவருக்கு இந்த பிரச்சனைன்றானுங்க. இப்போ இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கும் நோய் இல்லாத, கவலை இல்லாத மனிதர் எப்படி இல்லையோ அதே போல் நோய் இல்லாத மனிதர் இல்லை என்ற நிலையை இன்னைக்கு இந்த உலகம் உருவாக்கி விட்டது. உருவாகிருச்சு, உருவாகிறதுலாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக உருவாகிருச்சு. இன்றைக்கி பெரியவங்க பிபி இல்லாத, சுகர் இல்லாதவங்க ரொம்ப கம்மி. அப்படி சொன்னால் ரொம்ப அபூர்வமாக பாரும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண வீட்டில் உட்காந்து பெரியவங்கெல்லாம் பேசுவாங்க. பேசுகிறப்ப யாருக்காச்சும் ஸ்வீட் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் லைட்டாக தட்டி நாங்கள் சுகரா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் அப்படி சமாளிப்பார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கல்யாண வீட்டில் ஒரு ஸ்வீட் வைப்பாங்க, ஒரு கரண்டி வைப்பாங்க. ஜி ஒன்றை ஒரு கரண்டி வைங்க, ஒரு மாத்திரை சேர்த்தி போட்டுக்கலாம் வைங்க அப்படின்னு சத்தமாக சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. சாப்பிட்டு போட்டு ஒரு மீட்டிங் நடக்கும். இப்போ உனக்கு எவ்வளோ சுகர்? எனக்கு 100, எனக்கு 150, எனக்கு 200, நான் 1 mg போடுறேன், நான் 2 mg போடுறேன். அப்போ இன்னைக்கு சுகர் இருக்குது என்பது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய குறையாக பார்த்தோம், ஒரு நோயாக பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அது ஒரு பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை இந்த சமூகம் நமக்கு உருவாக்கி விட்டுச்சு. பிபி இல்லாத மனுஷன் கிடையாது, ஹார்ட் பேஷண்ட் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னங்கிறது இது எல்லாம் போகணும் அப்படின்னா இந்த திக்ரும், இந்த குர்ஆன் தான் மிகப்பெரிய ஒரு ஷிஃபாவாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனையும் திக்ரையும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க கையில் எடுத்து இதன் மூலம் அல்லாஹ் ஹிதாயத்தை நமக்கும் நம் முழு உலகத்திற்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். वटी इज्तिमा ज़िक्र मजलिस वल्लवटी इज्तिमा बयान